இளைப்பாறுதல் தருபவரே நன்றி நன்றி ஐயா. மன நிறைவு செய்பவரே நன்றி நன்றி ஐயா. என்னில் இளைப்பாறுதல் தருபவரே நன்றி நன்றி ஐயா. மன நிறைவு தருபவரே நன்றி நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா. உள்ளம் நிறைந்து நன்றி ஐயா. முழு உள்ளம் நிறைந்து நன்றி ஐயா. இளைப்பாறுதல் தருபவரே நன்றி நன்றி ஐயா. என்னில் மன நிறைவு தருபவரே நன்றி நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு நன்றி ஐயா. இளைப்பாறுதல் தருபவரே நன்றி நன்றி ஐயா. மன நிறைவு தருபவரே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மை அலைந்து திரிய விடுகிறதே இல்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிந்தது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். என் அன்பு ஜனமே, ஆண்டவர் நம்மை அலைந்து திரிய விடாமல் நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மை அப்படியாய் நடத்துகிறது. அவருடைய வார்த்தை அப்படியாய் நம்மை நடத்துகிறது. கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்க, மன நிறைவுக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இக்காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளை நமக்கு வாய்க்க செய்திருக்கிறாரே. இந்த நாளில் தேவ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். தேவனுடைய தயவு நம் வாழ்விலே பூரணமாய் நிறைவேற வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, தெய்வமே இக்காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் தெய்வம் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகள் தாழ்த்தி தெய்வத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு நன்றி ஐயா. முழு மனதாக நன்றி ஐயா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே
இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே சொல்லுவோமா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து இக்காலத்திற்காக என் ஆவி ஆத்ம சரீரம் உயர்வுக்காக அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் தொடுதலுக்காக அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தல்லாமே அவர் வணைந்து கொள்ளத்தக்க விதமாய், ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்னை எப்படி யூஸ் பண்ண விரும்புறீங்களோ அப்படியா என்ன வணைந்து கொள்ளுங்க, நீர் என்னை எப்படி வணைந்து கொள்ள விரும்புகிறீரோ அப்படியா என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் 2வது நாள் தியான கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர முடியும். வருகிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு வாஞ்சியோடு வரணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில அவர் இருதய துடிப்பை என் வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நினைவோடு நம்முடைய ஜனங்கள் வரும்படி தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படி பேசும்படி நம்ம எல்லாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவர். செல்வி அக்கா ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் 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 ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால் ஆமென். உங்கள் யாவரையும் இந்த 2வது நாள் 40 நாள்ல 2வது நாள் தியான கூட்டத்திற்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தி இப்பொழுதுமாய் நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு பாட்டை பாடி காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். கர்த்தர் நல்லவரால். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி.
வெளிச்சம் ஜீவானின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அழுதீரும் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அழுதீரும் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், ஆமென். அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை பாடிடுவே. வேலாயும் கர்த்தரை பாடிடுவே. அல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும்? இதுதான் என் வாழ்க்கை, இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஆமை சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் ஆமை சொல்லுங்களை பார்க்கலாம். காலையும் மாலையும் எவ்வேளையிலும் நம் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிற. ஏன்னா அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு ஐடென்டி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள். ஆமா, ஒரு ஆமை சொல்லுங்களை பார்க்கலாம். கர்த்தரை துதிக்கிற ஜனமாய், கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுகிற ஜனமாய், கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற ஜனமாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உத்தம பிள்ளைகளாய் நீங்களும் நானும்
இக்காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து விட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு நாங்க உமக்கு நன்றி சொல்றோம்னு சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிச்சு உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானில் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். விசுவாசத்தோடு அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி தினம் வாழ்ந்திடுவீர். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி விசுவாசத்தோடு எல்லா பயங்களையும் நீக்குகிற ஆவியானவர் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி தினம் வாழ்ந்திடுவீர்.
செய்யும்படியாம ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை இதுவரையிலும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தயவாய் சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களை இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. நீர் பெரியவராய் எங்க வாழ்வில் இடைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் இன்றைக்கு இந்த சிறு கூட்டத்தின் நடுவே என் ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் ஆராதனை நாயகன் உமக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரில் ஒருவரே நன்றி. ஆயிரம் பேர்களில் சீரந்தோர் ஆண்டவரே சொன்னீரேன்னு பாடுமா. ஆயிரம் பேர்களில் சீரந்தோர் ஆண்டவரே சொன்னீரே. நன்றி அப்பா. விடிவெள்ளியே கத்திரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே கத்திரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. எப்பொழுது? என்றென்றும், என்றென்றும் தொழுதிடுவே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. நன்றி இயேசப்பா. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. யாரும் இல்லை. யாரும் இல்லை. யாரும் இல்லை. எத்தனை சொல்ல முடியும்? அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல என்னை தாங்க, அவரை போல என்னை சுமக்க, அவரை போல என்னுடைய இருதயங்களை நன்றாய் அறிந்து கொள்ள இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ராமன் சொல்றீங்க, அவரை தான் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் எல்லா நொடிப்பொழுதையும் அவர் அறிந்திருக்கிறாரே. நண்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கடைசியாய் கைகளை உயர்த்தி இந்த ஒரே ஒரு கவியை மட்டும் நம்ம பாடி நம்ம உட்கார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ரொம்ப மெல்லிய குரல்ல பாடுங்க பார்க்கலாம். ஆண்டு செல்லமா பாடுங்க பார்க்கலாம். ஆராதனை 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 நன்றி ஆராதனை ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும்? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே நம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் அப்படி உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமேன். என் வாழ்க்கையில் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம ஏன் தெரியுமா? காலையில் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். காலையில் எழுந்திருச்சேன். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நான் நாளைக்கு இந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். நான் நினைத்த காரியங்களை இன்றைக்கு செய்து முடித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை பலத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு நல்ல ஆரோக்கிய பலத்தை கொடுத்தார். அதனால என் ஆண்டவர் என் வாழ்வில் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில எப்படி அவர் இருக்கிறார்? ஆமென் ஆமென். இதுதான் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற நன்றி பலிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் பெருசு. நம்ம பலனுக்கு மிஞ்சி காரியத்தை எதிர்பார்ப்போம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அதை கொடுக்கணும்னு நினைப்பாரு. இன்னைக்கு கொடுக்கலன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லவராக இல்லை என்று சொல்லி நம்ம ஈஸியாக இயேசுவை ஆண்டவரை நம்ம சர்ச் பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் இதுவரையிலும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருப்பதே பெரிய கருபை. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அதனால தான் நம்ம சொல்லணும், இயேசு ஆண்டவர் என் வாழ்வில் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இக்காலத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் வைத்து அவரை ஆராதிக்கும்படி அவருடைய வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, வசனம் சொல்லுகிறபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கிற இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் நியமித்து இக்காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் வாய்க்க செய்ததற்காக ஆண்டவர்கள் நன்றி செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். மீண்டும் ஒரு விஷயம் வந்திருக்கிற எல்லா அண்ணன், அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்றேன். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இதே பிரசன்ஸ், இதே வல்லமை, இதே வைராக்கியம் அவர் வரும் நாள் வரை இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். எப்பவும் யாருக்காகவும் எங்கேயும் நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். காம்ப்ரமைஸ் ஆகும் பொழுது அவர்கள் உங்களை ஆப்ரேட் பண்ண நினைப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் உங்களை அதிகாரம் செய்ய, உங்களை ஆட்சி படைக்க வேண்டும். அவர்கள் உங்களை டியூன் பண்ண நினைப்பாங்க. யாருக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக வரல, யாருக்கும் நம்ம தாழ்ந்து போக வரவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆமென். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாருக்கும் நீங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு சில கேள்விகளோடு கூட பயணிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு 3 கேள்வி வேதத்தில் ஒரு 3 கேள்வியை கேட்ட மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு பேசினார். அது என்ன வசனம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:20 வசனம். எப்படி? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியாது. அப்போ சராசரி மனிதனை போல என்னுடைய வாழ்க்கை இராமல் அவனை விட சற்று நான் முன்னேறினவனாய் இருக்க வேண்டுமா மெச்சல்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா பாருங்க, தேவாலயத்துல காணிக்கைய போன ஒரு கூட்டம் வந்தது. நல்லா கவனிக்கணும். படிச்சவன் இருக்கிறான், பெரிய பதவி உள்ளவன் இருக்கிறான், பணம் பெருத்தவன் இருக்கிறான், நிறைய மாசத்துல 50,000 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. எல்லாரும் அவர்களுடைய கௌரவத்துக்கு ஏற்றபடி காணிக்கைகளை போடுகிறார்கள். சிலர் 1000, சிலர் 2000, சிலர் 10,000, சிலர் 3000, சிலர் 50,000 கூட காணிக்க போடுவார்கள். ஆனால் கவனிக்கணும், அவர்கள் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கென இருந்து அந்த 2 காசை போட்ட உடனே கர்த்தர் பார்க்கிறாரு, இவர்களுக்கு இருக்கிறதுல எடுத்து கொடுத்தாங்க, இவளும் தனக்கு இருக்கிறத எடுத்து கொடுத்தாள், இவளே அதிகம் செய்தாள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ யார் அங்க நினைவு கூறப்படுகிறது? மற்றவர்களுடைய நீதியிலும், மற்றவர்களுடைய கொடுக்கிற குணத்திலும், மற்றவர்களுடைய கர்த்தரை பற்றி கொள்ளுகிற அன்பிலும் இந்த விதவையினுடைய அப்ரோச்சி கொஞ்சம் சற்று எல்லாரை பார்க்கலும் வித்தியாசமா இருக்கிறது. இவளே பரிபூர்ணமான காணிக்கையை செலுத்தினாள் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி பகர்ந்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில எல்லாரும் போல நீங்களும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சேஞ்சே இருக்காது. அதுக்கு நம்ம எந்த ஒரு மெனக்கடமும் வேணாம், அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். நான் மற்றவர்களை விட பரிசேயர், வேத பாரகர், உலகத்தில் வாழ்ற மனுஷன், என்னோட கூட ரட்சிக்கப்பட்ட மனுஷன், என்னோட கூட சபைக்கு வரவன், என் சபையில் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற இவர்களை பார்க்கலும் என்னுடைய ஜெபமும் என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய நீதியும் அதிகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்படி வாழ நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த காரியத்தை இங்கே மறந்துடாதீங்க. நான் இன்னும் அதிகமாக இன்னும் அதுக்கு தான் பாட்டு பாடணும். இன்னும் நான் என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இவ்வளவு நேரம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற பெட்டர் தென் லைஃப் நீங்களும் நானும் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நேற்று தினத்தில் பேசினார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு 3 கேள்விகளை காண்பித்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்ப மொபைல் இருந்தா அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு 3 கேள்வி. முதல் கேள்வி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன செய்தேன்? என்னது? நான் என்ன செய்தேன்? 2வது கேள்வி, நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? 3வது கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் சொன்னேன் நான் என்ன செய்தேன், 2வது நான் என்ன செய்வது, 3வது நான் என்ன செய்ய வேண்டும். இந்த 3 கேள்வி வேதத்தில் ஆண்டவர் அழகாக காண்பித்து கொடுத்தார். உங்களுக்கு நான் இதை எனக்கு நினைப்பூற்றி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம். எரேமியா 8ஆம் அதிகாரம், அதனுடைய 4வது 5வது வசனத்தை வாசிங்கள பார்க்கலாம். போதும் சிஸ்டர், இங்க கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம
நம்மை பார்த்து சொல்லுகிறார், விழுந்தவர்கள் நிச்சயமா என்ன ஆகணும் கவனிக்கணும். ரோட்ல போறாங்க, நிலை தடுமாறி காலு வலிக்கு ஏதோ ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் எழுந்திருச்சாதான் அவன் எப்படி இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா இருக்கிறான் அல்லது ஜீவனோடு இருக்கிறான் என்கிறது அர்த்தம். விழுந்தவன் எழுந்திருக்கலன்னா அவன் என்ன ஆயிட்டான், ஏதோ ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில நடந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு பார்த்து சொல்றாரு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, நிச்சயமாய் விழுந்தவர்கள் எழுந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். வழி தப்பி போனவர்களும் நிச்சயமாய் தன் வழியில கடந்து வர வேண்டும். ஆமென் சொல்லுங்கள. பார்க்கலாம், அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆனாலும் எருசலேமியராகி இந்த என்னுடைய ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? அவனுக்குள்ள ஒரு திருத்தமான பாதை இல்லையே, அவன் திரும்பவும் தன்னுடைய நிலைக்கு வரவில்லையே, அவன் திரும்பவும் தன்னுடைய ஸ்நானத்துக்கு வரவில்லையே. வழி தப்பி போனவன் நிச்சயமா எங்க வரணும்? ஐயோ, இது என்னுடைய பாதை அல்லவே, நான் போய் சேர வேண்டிய இது சரியான ரூட் இல்லையேன்னு சொல்லி திரும்பவும் சரியான பாதையில கடந்து வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நான் சின்ன வயசுல இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனில் சில கார் கேம் எல்லாம் போடுவாங்க. கார் கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார் கேம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலும் இருந்திருப்பீங்க. கார் கேம் ஆடுவாங்க, மவுஸ் இருக்கும். அந்த ரவுண்டாக ஒரு இடத்துல கூகுள் மேப்பு போட்டுருப்பான். அந்த ஏரோ போகும். ஏரோ போகிற சரியா ஏரோ போச்சுன்னா தான் இது சரியான ரூட்டு. இல்லை நான் இப்படி வழி தவறிட்டேனாக்கா அந்த ஏரோ என்ன பண்ண தெரியுமா, ரெட் கலர்ல டேஞ்சர் கொடுத்துக்கிட்டே வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஐயோ ரெட் கலர்ல காட்டுதுன்னா நான் என் வழியை என்ன பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், புரியுதுன்றவங்க. ஆமென். அப்போ நம்முடைய டைரக்ஷனை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு இண்டிகேஷன் வருகிறது, இது சரியான பாதை அல்ல, நீ போக வேண்டிய பாதை அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் இங்கே தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, விழுந்தவன் நிச்சயமாய் எழுந்திருக்க வேண்டும். வழி தப்பி போனவன் ஆமென் சொல்லுங்களேன். நான் நல்ல கணவன், என் மனைவி நல்ல மனைவி, என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், என் பெற்றோர் நல்ல பெற்றோர், இது என்னுடைய ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற சரியான வழி, சரியான பாதை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இதை தவறி நான் போவேனானால், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதுக்கு சரி செய்து கொள்ளணும் நம்மளை. ஆமென் சொல்லுங்களேன். நான் தவறி போவேனால் இது தவறு என்று அறிந்து நான் மனம் திரும்பி வர வேண்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். வழி தப்பி போனாக்கா அந்த வழியில என்ன வரும், அந்த வழியில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதன் பலனை நீ அனுபவிப்ப. நான் சமீப காலத்தில் கொடைக்கானல்ல ஒரு நியூஸ் போட்டாங்க. கூகுள் மேப்பை நம்பி ஒருத்தன் மாமா வீட்டுக்கு போனான். கூகுள் மேப் என்ன பண்ணுச்சுன்னா, அவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துக்கு கிட்ட கூட்டு போய் நிறுத்திச்சான். கூகுள் மேப் நம்பி வந்தோம், என் மாமா வீடு வரல, ஆனா என்னை சாகடிக்கிற பெரிய பள்ளம் வந்துடுச்சு. கூகுள் மேப்பை நம்ப கூட. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு பல நேரங்களில பெற்றோர்கள் கொடுக்கிற கைடன்ஸை யாரும் ஃபாலோ பண்றதில்ல. நன்கு பட்டறிவு, நன்கு பகுத்தறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனுடைய வார்த்தையை யாரும் கவனிக்கிறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். மூத்தவர்கள் சொல்லும் முத்திய நெல்லியும் முதல்ல என்ன ஆகும், கசக்கும். மூத்தோர் சொல்லு வாழ்க்கையில வாழ்ந்தவன், வாழ்க்கையில தோற்றவன், வாழ்க்கையில ஜெயிச்சவன், வாழ்க்கையில அவமானப்பட்டவன், வேதனைப்பட்டவன், அவன் சொல்ற ஆலோசனைகள்ல முதல்ல நமக்கு என்ன ஆகும், அப்போ நீலாம் பழைய காலத்து ஆளு அப்படின்னு அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையும் நெல்லிக்காய், முத்தி போன நெல்லிக்காவை சாப்பிட்டாக்கா எப்படி கசக்குமோ அது போல பெற்றோர்களுடைய மூத்தவர்களுடைய சொற்கள் முதல்ல கசக்கத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா பின்னர் என்ன பண்ண தெரியுமா, இனிக்கும். தண்ணி குடிச்சா நெல்லி எப்படி, நெல்லிக்காவை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பாருங்க என்ன ஆகும், என்ன ஆகும்,
இனிப்பா இருக்கும். அப்படிதான் அப்பா அம்மா மூத்தவன் சொல்லு, கர்த்தருடைய சொல்லு முதல்ல கசப்பா தான் இருக்கும், உன்னை குத்துற மாதிரி தான் இருக்கும், நீ திருத்தி கொண்டால் அது உனக்கு மதுரமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பல நேரங்களில் தேவனுடைய ஆலோசனைகளை நம்ம கேட்பதே கிடையாது, தேவனுடைய வசனங்களை நம்ம மதிப்பதே கிடையாது, பெற்றோர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு பேப்பரில் படித்தேன், நல்லா கவனிக்கணும். அட்வைஸ் பண்ணுறவன், ஜெயிச்சவன் அட்வைஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ இங்கே போகலாம், அப்படி போகலாம், அப்படி போகலாம், அப்படி போகலாம், அப்படி போகலான்னு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் தோற்று போய் ஜெயிச்சவனோட அட்வைஸ் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் தோற்று போகும்போது என்னென்ன அவமானங்கள் இருந்ததோ அந்த அவமானத்தை கடந்து அவன் எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சானோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ உன் வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு வந்து என்னான்னு பேசாத. ஆனால் இருக்கிற அட்வைஸ்ல ரொம்ப வேல்யூவான அட்வைஸ் தோற்று போனவனுடைய அட்வைஸ். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டு இருப்பான், அவன் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பான், அவனுக்கு அது கிடைக்கலையே என்று சொல்லி அவன் எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிருப்பான். ஆனால் அவங்களுடைய அட்வைஸை நம்ம பெற்றோர்கள் செய்யாத ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மளை செய்ய வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப வேல்யூவான அட்வைஸ். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, வழி தப்பி போனவன் நிச்சயம் என்ன ஆக வேண்டும்? திரும்பி வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என் ஜனமோ என்றைக்கும் என்ன பண்ணுது? வழி தப்பி போகிறது. கட்டாயிடுச்சு. அப்ப கட்டு போடுங்க அந்த வசனத்தை. என் ஜனமோ என்றைக்கும் என்ன ஆயிருக்கு? வசனத்தை வாசிங்க. எரேமியா வாசிங்க பார்க்கலாம். 8:5 வாசிங்க. எருசலேமாகிய நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமோ என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்னன்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவங்க எதை பிடிச்சிருக்கிறாங்க? கபடம்னா என்னம்மா? கபடு. கபடுன்னா என்ன தெரியாதா உங்களுக்கு? உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. நாக்கு எப்படி பிறண்டு பேசுமோ அது போல அவன் பிறண்டு பேசுவான். இங்க பவுடர் போட்டு குளிப்பான், இங்க போய் சாக்கடையில போய் குளிச்சுட்டு வருவான். இங்க நல்லவனை போல இருப்பான், வெளியே போயிட்டு நாராசமா நடந்துக்குவான். இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம், வீட்டுல ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். என் புள்ள தங்கமான பிள்ளைன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா உன் பிள்ளை அங்க போயிட்டு அப்போதான் கபடு. இருதயத்தில் ஒன்று, நாம் நினைக்கிறது ஒன்று, நம்ம பார்வைக்கு ஒரு விதமான ஆக்ட், வெளியே போனா அது ஒரு ஆக்ட். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனமாகிய எருசலேம் இன்னும் தம்முடைய கபடத்தால என்ன பண்ணிருக்கு? நிறைந்து இருக்கிறது. உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார். நான் திரும்ப மாட்டேங்க. ஒரு மாட்டுக்கு, ஒரு மனுஷனுக்கு இது நம்ம லைஃப்ல நிச்சயமா இருக்கணும். எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், எத்தனையோ நேரங்களில் நம்ம வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பணும் நினைக்கிறோம். ஆனா நம்ம இருதயம் அதுல இருந்து வெளியே வர நினைக்க மாட்டேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, தன் செய்த தவற இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? நான் என்ன செஞ்சேன்? எப்படி? ஆண்டவர் உங்ககிட்ட கேட்க சொன்னேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்க பிரயோகிப்பீங்கன்னா இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நான் என்ன செய்தேன்? நான் ஒண்ணுமே செய்யலையே, அதுவா வந்துச்சு, அவர்களா செஞ்சாங்க. நான் என்ன பண்ணல? பாட்டில திறக்கல, நான் வாங்கி கொளுத்துல. ஃப்ரெண்டு தான் வச்சான், ஃப்ரெண்டு தான் செய்தான், அவன் தான் என்ன கூட்டு போனான், அவன் தான் என்ன கூட்டு போனான், நான் செய்யல. நீ அனுமதிக்காமல் யார் உன்னை இது கட்டாயப்படுத்த முடியும்? ஆமே.
நீ செய்த தவறு தவறு என்று நீ ஒத்துக்கொள்ள மாட்டுகிறாயே. பல நேரங்களில் நான் ஒண்ணுமே செய்யலன்னு சத்தியம் பண்றான். பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? நான் ஒன்னையும் செய்யலையே. பகிரங்கமான பொய், மனசரிய பொய் சொல்லுகிற காரியம். நான் என்ன செய்தேன்? நான் ஒன்றும் செய்யலையே. ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட சுபாவம் நம்ம கிட்ட, நம்ம பிள்ளைங்க கிட்ட, நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட, பெற்றோர்கள் இடத்துல இருக்கும்னா இன்னைக்கு இந்த ராத்திரியில் என் அன்புக்குரியவர்களே போய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் மாறாத மனமும் மாறும். ஆமென் ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். இந்த ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். செய்யாத தவறு நான் செய்தேன் என்று ஒற்றுக்கொள்வதும் தவறு, செய்த தவறை நான் செய்யலன்னு சொல்லி மறைத்துக் கொள்வதும் தவறு. இங்க ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் இன்னும் கபடத்தில் உறுதியாய் இருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, பேசாமல் நடந்த யதார்த்தம்னா என்னமா? யதார்த்தம்னா என்ன? நடந்தது நடந்ததான் சொல்ல மாட்டான் பாருங்க. யதார்த்தம்னா என்ன? இத வசனம் சொல்லுது மத்தேயில, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னைக்கு பல நேரங்கள் ஆமா நான் செய்தேன் அப்படின்னு ஒற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் மனது இல்லவே இல்லை. ஆண்டவர் இதை கண்டிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றார்? இதற்கு பலன் என்ன தெரியுமா? நீ எதை செஞ்சாலும் அது தோற்று போகும். நான் என்ன செய்தேன்? நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் தவறே செய்யலையே. இன்னைக்கு பல நேரங்களில் எவிடன்ஸோட புருஷன் பார்த்தாலும் சரி, மனைவி பார்த்தாலும் சரி, இன்னும் ஒரு படி துணிவு வந்துடுது. நீ தான் பார்த்துட்டல போ. அன்னைக்கு ஒளிஞ்சு 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 செஞ்சுட்டு இருந்த தவறு அப்பா பார்த்துட்டாரு, அம்மா பார்த்துட்டாங்க, பெற்றோர்கள் பார்த்துட்டாங்க, பிள்ளை பார்த்துட்டான். இப்போ நான் வெளியரங்கமாய் செய்கிறேன். ஏன்னா நீ என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? நான் என்ன செஞ்சேன்? மற்றவர்களை கை காட்டுறோம். அவங்க தான் செஞ்சாங்க, அவன் தான் செஞ்சான், அவ தான் என்ன கூட்டு போனா, இவ தான் என்ன கூட்டு போனா. நீ அனுமதிக்காமல் உன் மேல கைய போடவும், உன்னை ஆப்ரேட் பண்ண வேறொருவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை, நான் என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. தன் செய்த தவற, ஆமா நான் செய்தது தவறு என்று சொல்லி ஒற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இன்றைக்கு யாருக்குமே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, நல்லா கவனிங்க. என்னைக்காவது சகோதரிகள் மார்ல உங்க புருஷங்கிட்ட என்னைக்காவது அம்மாங்க நான் செய்தது தப்புன்னு யாராவது காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறீங்களா? அவன் வந்து என் காலை பிடிக்கிட்டோம். ஒருவேளை மனைவி செய்தது, நம்ம செய்தது தவறு, அம்மா நான் செஞ்சது தப்புமா நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் பிகு பிடிச்சாதான் வருவா. தன் செய்த தவறை உணராமல் இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது. தன் செய்த தவறை, ஆமாங்க நான் செஞ்ச தவறு, ஆனா இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இதை ஆண்டவர் அனுமதிக்கல, நான் என்ன செய்தேன் என்று மட்டும் கேள்வி கேட்காத. இன்னும் உன்னை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறதுக்கு அநேக எவிடன்ஸ் இருக்கும் பொழுது நீ மனம் அறிய நான் ஒரு தவறும் செய்யல, நீ என்ன உத்தமமா, நீ என்ன உத்தமியா, நீ என்ன உத்தமனா, அப்படி என்று சொல்லி மற்றவர்கள் மேல நம்ம குறைய சாட்டி நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள வகை தேடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இதை அனுமதிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில இந்த ஒரு கேள்வியை மட்டும் ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்னாடி கேட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் என்ன செய்தேன் என்று சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் இதை அனுமதிக்கிறதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு, தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை.
மனஸ்தாபப்படணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் நிச்சயமா அவைகளை அறிக்கை செய்யணும். அதுதாங்க மனஸ்தாபப்படும். ஆமாங்க, நான் செய்தது தப்பு தான், நான் செய்தது தவறு தான். எனக்காக கர்த்தர் கொடுத்து என் குடும்பத்திற்கு, எனக்காக கர்த்தர் கொடுத்து என் வேலைக்கு, எனக்காக கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான இந்த கனமான இந்த குடும்பத்திற்கு நான் செய்தது தவறு என்று எப்போ நம்ம அனலைஸ் பண்றோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையில விமோச்சனம், இரக்கம் பெற முடியும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர்களோடு பேச நினைக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன செய்தேன் என்று மனமுறைய உங்கள் தவறை மறைத்து கொள்ளாதீங்க, நீங்க வாழ்வடையவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். யூதாஸ் காரியோத் நல்ல படித்த மனிதன், எல்லாவற்றையும் அப்படியே. சிலதெல்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கணக்கு போடுவோம். சிலருக்குலாம் என்ன தான் படிச்சிருந்தாலும் கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட தெரியாது. எப்படி? நான் அந்த மாதிரி கேட்டகரி தானே வச்சுக்கோங்களேன். கால்குலேட்டர் இல்லாமல் நம்மளால் கணக்கு போட தெரியாது. சில ஆள்லாம் என்ன பண்ணுவான், மனக்கணக்கு போடுவான் ஈஸியாக. அவன் ஆனால் 250 290 எவ்வளோன்னா டக்குன்னு சொல்லிடுவான். 69 எவ்வளோ டக்குன்னு சொல்லிடுவான். அப்படி யோசிக்கிற ஆளு தான் யூதாஸ் காரியோத்து. ஆனால் அவனே இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு அவன் சொல்றான், இந்த உத்தம தெய்வத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டவனாய் நாண்டு கொண்டு செத்து போனான். மனஸ்தாபப்படுகிற இருதயம் நமக்கு வேணும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் இங்க என்ன சொல்றா தெரியுமா? மனஸ்தாபப்படாத பாவிகளாய் நீங்களும் நானும் வாழக்கூடாது. என்ன செய்தேன் என்று கேட்பது எதற்கு அர்த்தம் தெரியுமா? உணர்வடையாத இருதயம், மனஸ்தாபப்பட விரும்பாத இருதயம், இவங்கெல்லாம் தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற முடியாது, வாழ்வடையவே முடியாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, மனஸ்தாபப்பட்டு நான் செய்தது தவறு, நான் செய்தது பாவம், நான் செய்தது என் ஆண்டவர் விரும்புவது இல்லை என்று சொல்லி யார் விட்டு விடுகிறோமோ அவர்கள் தான் இரக்கத்தை பெறுவோம். சொல்லுங்க, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தேன், நான் உம்மிடத்திலே கண்ணீர் வடித்தேன், நான் உம்மிடத்திலே நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினே, நீர் பட்ட காயத்தினால் சுகமாகினே, மன்னிக்கும் தெய்வமே நீதி செய்யும் ராஜனே, மன்னிக்கும் தெய்வமே நீதி செய்யும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேல் உம்மை விட மாட்டேன். மனஸ்தாபப்பட கற்றுக்கொள்ளணும். ஆமென். வருஷம் 365 நாளும் மனஸ்தாபப்படக்கூடாது. ஒரு நாள் தான் மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட்டும் அடுத்து அந்த மனஸ்தாபத்துக்குள்ளாய் போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள. ஒரு முறை தான் மன்னிப்பு, ஒரு முறை தாங்க நீ பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிற, நாளைக்கு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிற, நாளை மறுநாள் உணர்வற்ற இருதயம். இப்படி உணர்வற்ற இருதயம் இருக்கக்கூடாது. யாருக்கும் மன்னிப்பு தேவை? நீ ரட்சிக்கப்படணுமே. இன்னைக்கு பாவம் செஞ்ச நாளைக்கு போயிட்டு பாவ மன்னிப்பு கொடுத்து, ஃபாதர் எனக்கு என்ன பண்ணு, பாவ மன்னிப்பு கொடு. அவர் ஒரு எண்ணெயை பூசி, ஓ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, போய் மன்னிக்கப்பட்டதா, திருப்பி நாளைக்கு போய் பீடி பிடிச்சி சாராயம் குடிச்சிட்டு வந்து ஆடிட்டு வந்து திரும்பவும் போய் பாவ மன்னிப்பு எப்ப கொடுப்பாரு? அடுத்த வாரம் போவே. இது என்ன மனஸ்தாபம்? உணர்வடைய மாற்றமே, நாண்டு கொண்டு செத்து போயிடும். என்ன செய்தேன் என்று இனி யாரும் கேட்காதீங்க. அம்மா நான் செய்தது தப்பு தான்ப்பா, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். ஒருவேளை யாராகிலும் மீறி இருப்போம்னால்
கர்த்தர் சொல்றார், என் ஜனம் திரும்பணும். விழுந்தவன் நிச்சயம் என்ன ஆகணும்? எழுந்திருக்க வேண்டும். வழி தப்பி திரிந்தவன் திரும்பவும் தன் வழியிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்தேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல என்ன தப்பு இருக்கிறது? என்ன அர்த்தம் தெரியுமா? மல்லாக்கப்பட்டுக்கிட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மனிதர்கள் மனஸ்தாபப்பட விரும்பாத பாவிகளாக இருக்கிறாங்க. நம்ம மனஸ்தாபப்பட விரும்புகிற உத்தமர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். முதல் கேள்வி நம்ம வாழ்க்கையிலிருந்து நீங்கள் டெலீட் பண்ண, என்ன செய்தேன் என்று நீங்கள் ஒரு நாளும் கேட்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:22. கவனிக்கணும். இந்த சம்பவத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ஈஸ்டர் டைமும், ஒவ்வொரு குட் ஃப்ரைடே டைமும் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். பிலாத்து என்கிறவர் உங்களுக்கு தெரியும். பிலாத்துவினுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்பராமின்னு சொல்றீங்க. அல்லேலூயா. இங்க யூதர்கள் மூப்பர்கள் எல்லாரும் இயேசுவை பிடித்து அவரை கொலை செய்வதற்காக, அவரை சிலுவையில் அறைவதற்காக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அவரை எங்க கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாங்க? பிலாத்து கட்ட ஒப்பு கொடுத்தாங்க. லிசன் லிசன் லிசன், நல்லா கவனிங்க. பிலாத்து கட்ட கொண்டு போனாங்க. பிலாத்துவுக்கு இயேசு யார் என்கிறது நல்லா தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிலாத்து அந்த தேசத்திற்கு அதிபதி. பிலாத்து யாரு? அந்த தேசத்திற்கு அதிபதி. ஏன் உங்களுக்கு நல்ல புரியும்படியே சொல்லுகிறேன். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஆட்சி செய்வதற்காக ஒரு அதிகாரியை நியமித்து வைத்திருக்கிறாங்க. அவங்க யாரு? கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளர். இந்த தாலுக்காவை ஆளுகை செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, வட்ட ஆட்சியர். இந்த மாநிலத்தை ஆளுகை செய்வதற்காக ஒருவர் இருக்கிறாரு, முதல் அமைச்சர். இந்த இந்திய தேசத்தை ஆட்சி செய்வதற்காக பிரதமர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்கா? இல்லை பல்ல புடுங்கணுங்களா இவங்கெல்லாம்? இன்னைக்கு வரலாம் அந்த பவர் நல்லவனுக்கு நல்லது செய்யல, கெட்டவனுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பேற்பட்ட பவர் இந்த பொந்திய பிலாத்துவுக்கு இருந்துச்சு. கவனிக்கணும். பவர் பொந்திய பிலாத்துவுக்கு இருக்கு. இவருக்கு இயேசு யார் என்கிற அறிவு இருக்கிறது. பத்தாகுறைக்கு அவங்க மனைவிக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் காண்பித்தாரா. இது 19வது வசனத்தை வாசிங்க. பிலாத்து நியாயஸ்நானத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆள் அனுப்பி, என்னது, ஒரு கூட்டம் ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரை கொலை செய்யறதுக்காக அந்த கூட்டம் தீவிரிக்கிறது, அழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மனுஷன் நீதிமான், அந்த மனுஷன் உத்தம, அந்த மனுஷன் தவறு ஒன்று செய்யல, அந்த மனுஷன் பாவம் ஒன்று செய்யல. நீர் அந்த நீதிமானை என்ன பண்ணிடாதீங்க, ஒன்றும் செய்து விடாதீங்கன்னு சொல்லி மனைவியின் மூலம் எச்சரிக்கப்பட்ட அதிகாரமுடைய ஒரு தலைவன் இந்த பிலாத்து. கவனிக்கணும். இந்த பிலாத்து அதிகாரமுடைய ஒரு தலைவனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க 17வது வசனத்துல இந்த பிலாத்து ஒன்றை அங்க ரெகக்னைஸ் பண்றாரு. இந்த யூதர்கள் இயேசுவின் மேல ஓயாமல் குற்றம் சாட்டுகிறதை கண்டு பிலாத்து ஒரு அசியம் பண்றாரு, ஒரு கணிக்கிறார். நிச்சயமா இவர் மேல உள்ள பொறாமையினால இவரை என்ன பண்றாங்க, குற்றப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. யாரு? அதிகாரமுடைய பிலாத்து. அவனுக்கு புரியுது, இங்க இருக்கிறவன் எல்லாம் சிலவன் பொய்யா சொல்றான், இங்க இருக்கிறவன் சிலவன் இன்னும் 2 வார்த்தை பேசுறான், அவன் போட்டோம், அப்படியெல்லாம் நிறைய பேசுறான்ங்கிறத பிலாத்து அறிந்து, ஓஹோ இவர் நீதிமான் தான், இவர் மேல உள்ள பொறாமையினால இவர் என்ன பண்றாங்க,
குற்றம் சாட்டுகிறார்கள் என்கிற அறிவு, பதவி, அதிகாரம், அத்தாரிட்டி உள்ள பிலாத்துவுக்கு தெரியுது. இயேசு யார் என்கிறத தெரிஞ்சிடுச்சு அவருக்கு. நீதிமான், உத்தமர், தவறொன்று செய்யவில்லை. ஆனா இவரை கொலை செய்து பரபாஸ் என்கிற ஒரு மனுஷனை விடுதலையாக்க சொல்ல, அவன் கொலைகாரன், அவன் பாவி, அவன் அநியாயக்காரன், அதனாலதான் சிறைக்கு போயிருக்கிறான், அதனாலதான் தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா இந்த கூட்டமோ அவன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவனை விடுதலையாக்கும். இவனை என்ன பண்ணுங்க, கொலை செய்யுங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் யாரு இவங்க, யாரு இவங்க, யாரு இவங்க யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அதிகாரம் இருந்தும் கூட என் அதிகாரத்தை நான் சரியாய் பயன்படுத்த முடியாத பாவியாய் இங்க பிலாத்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இங்க வாசிக்கலாமே, கர்த்தர் நல்லவர். 23 வாசிங்க. தேசாதிபதியாக பிலாத்து ஏன் வாசிமா ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ரீசன் சொல்லவே இல்லை. என்ன சொல்லல? ரீசன் சொல்லவே இல்லை. என்ன பொல்லாப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லையா? நீங்க அதிகாரம் உடையவர், பெரும்பான்மை கூட்டம் நாங்க இருக்கிறோம், பெரும்பான்மையோடு இருக்கிற நாங்க சொல்றத அதிபதி என்ன பண்ணோம், கேட்டுதான் ஆகணும். அவன் தப்பு செஞ்சானோ தப்பு செய்யலையோ, அவன் நீதி செஞ்சானோ நீதி செய்யலையோ, ஆனா உம்ம கிட்ட என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு. நாங்க கை காட்டுறவுட நீங்க என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்க, அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. ஆனா 1000 பேர் குற்றம் சாட்டினாலும், 1000 பேர் தவறாக சொன்னாலும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியது யாருடைய கரத்தில் இருக்கு? பிலாத்து கரத்தில் இருக்கு. ஆனா அந்த பிலாத்து கேட்ட கேள்வி 22வது வசனத்தை வாசிங்களே. அப்படியானால் என்னது? யாரு கேட்கறது? அதிகாரம் உம்மகிட்ட இருக்குடா, அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கு. நீ ஒருவேளை உன் விருப்பமாய் நீ எனக்கு இயேசு மேல தனி அஃபெக்ஷன் இருக்கு, இல்ல பரபாஸ் மேல தனி அஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட யாரும் உங்களை என்ன பண்ண போறது கிடையாது, கேட்க போறது கிடையாது. ஒருவன் உள்ளபடியே இயேசு நீதிமான் என்று சொன்ன பிறகும், இந்த இயேசுவின் மேல குற்றம் இல்லை என்று சொன்ன பிறகும் உன்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க உனக்கு எபிலிட்டி இல்லையே. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு பல பேர் இடத்துல பல திறமைகள் உண்டு, பல தாளத்துகள் உண்டு, பல கிருபைகள் உண்டு, பல அபிஷேகம் உண்டு, பல தகுதிகள் உண்டு, பல உயர்வுகள் உண்டு, பல கெப்பாசிட்டி உண்டு. ஆனா நம்மளால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருக்கிற தகுதியை நான் மறந்துட்டு நான் மற்றவங்கிட்ட போய் கேள்வியை கேட்கிறேன். எப்படி? நான் என்ன செய்யணுங்க? அந்த கேள்வி கேட்கவே கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். நீ அப்பன், நீ அம்மா, நீ புள்ள, அவனிடத்துல என்ன கேள்வி கேட்கணும் என்கிறது உனக்கு அத்தாரிட்டி உண்டு. அந்த அத்தாரிட்டி நீ என்ன பண்ணிட்ட? மறந்துட்டு குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டத்தை கிட்ட போய் கேட்கிறிய, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம அப்படிதான் இருக்கோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நீங்க சரியா பயன்படுத்துறதே கிடையாது. மற்றவனிடத்துல ஆலோசனை கேட்டு, மற்றவனிடத்துல நீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கேட்குறீங்க. விட்டுருங்கம்மா, அவர் விட்டுருங்க, அவர் இருப்பார். மற்றவங்கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிலாத்துவ போல கேள்விக்கிற. வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. இயேசு நல்லவர் என்கிறது பிலாத்துக்கு மனமறியே தெரிந்திருந்தும், இவர் மேல ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று பிலாத்து சொல்லி இருந்தும், மனைவியின் மூலம் எச்சரிப்பை பெற்றும் இவங்க பொறாமையினால இயேசுவை
கொலை செய்ய வகப்பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அதிகாரமுடைய பிலாத்துவால என்ன பண்ண முடியல. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். தீர்மானிக்க முடியாத பாவியாய் பிலாத்து இருந்தான். அங்க எரேமியால வாசிச்சோம், மனஸ்தாப பட விரும்பாத பாவியா இருக்கிறான். இங்க பிலாத்து எல்லா அதிகாரம் உடையவன. ஒருவேளை இந்த இயேசு உத்தமருங்க பாருங்க, 23வது வசனத்துல சொல்றாரு. ஒரு 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலகம் அதிகமாகிறதுனால நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ணல. இந்த உத்தமன் மேல நீங்க எல்லாம் பொய்ய சொல்றீங்க, ஆனா இந்த இயேசுவனை விடுதலையாக்குறன்னு சொல்லி இருந்தாக்கா எல்லாரும் வாய முடின்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா முடிவு எடுத்தது யாரு? தேசத்துக்கு அதிபதி. ஆனா அந்த தேசத்துக்கு அதிபதியால முடிவெடுக்க முடியல. காரணம் என்னன்னா, சில நேரங்களில் நீதிமான நம்ம விடுவிக்கணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. மனசுல இருக்கு ஒரு உத்தமனை நம்ம காப்பாற்றணும், ஒரு உத்தமனுக்கு உதவி செய்யணும், ஒரு உத்தமனை அநியாயத்தை நம்ம காட்டி கொடுக்க கூடாதுன்ற மனசு இருக்கு. ஆனால் அதை சரியா வெளிப்படுத்துறதுக்கு தைரியம் இல்லை. தொட நடுங்கியா மாறிடுறோம், கோழியா மாறிடுறோம். பிலாத்து அப்படிதான் இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வரங்களை கொடுத்து, நல்ல திறமைகளை, நல்ல தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுவாங்கல்ல உலகத்துல, வெட்டு ஒண்ணு, ஆமாங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிட்டு இருக்கிறதா சொல்லிடுங்க. ஏங்க வழவழன்னு சோப்பு போட்டு மொழிகிட்டு இருக்கிறீங்க? அவனால சரியான டிசிஷனே எடுக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, சரியாய் தீர்மானிக்க முடியாத ஒரு பாவியாய் நீங்களும் நானும் வாழ்ந்துடக்கூடாது சொல்றாரு. கலகம் அதிகமாகிறதுனால் தம்முடைய பிரயாசத்துல பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி என்ன சொல்றாரு? தண்ணீரை அள்ளி, நல்லா கவனிக்கணுமா, தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பதாக கைகளை கழுவி என்ன சொல்றாரு? இவ்வளவு அறிஞ்சிருந்தும் படுபாவி, சொல்ல வேண்டிய நேரத்தில் வாயை மூடிட்டு இருந்துட்டு நீதிமான் என்று சொல்லி நீயே அவரை எங்க கொண்டு போற? சிலுவை மரணத்துக்கு கொண்டு போறியே. உன்னால ஒருத்தர் தப்பிக்கணும், உன்னால ஒருத்தர் காப்பாற்றப்படணும், உன்னால ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைக்கணும், உன்னால ஒருவன் விடுதலை ஆகணும், உன்னால ஒருவனுக்கு தாகம் தீர்க்கப்படணும், உன்னால ஒருவனுக்கு ஆகாரம் கிடைக்கணும், உன்னால ஒருவனுக்கு ஜீவன் கிடைக்க வேண்டும். இதை செய்வதற்கு அதிகாரம் இருந்தும் தகுதி இருந்தும் செய்யலனா நம்ம என்ன பண்றோம்? எப்படிப்பட்டவங்க? நன்றியற்ற இரக்கமற்ற ஜன்மமாய் மாறிவிடுகிறோம். இந்த பிலாத்துக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. எங்க பரபாசி நல்ல எவிடன்ஸோடு பாவம் செஞ்சு தண்டனை அனுபவிச்சுருக்கிற சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இயேசு உத்தமருங்க, நீதிமான்க, அநேகரை சுகமாக்கி இருக்கிறாருங்க. இவர் மேலே எந்த குற்றத்தையும் நான் காணலை, இவரை நான் விடுதலை ஆக்குறேன் என்று சொல்லுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு மனிதனாய், உதவி செய்ய மனம் இல்லாத ஒரு மனசுல இருக்குங்க. 1000 மனசுல இருந்தா நடந்துருமா என்ன? மனசுல இருக்கிறது நமக்கு வாய்க்குமா என்ன? ஐயோ நான் சர்ச்சுக்கு கொடுக்கணும், ஐயோ அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், ஐயோ அவங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும், ஐயோ அவங்களை நான் தேற்றணும்னு சொல்லிட்டு இல்லாத நேரத்துல பேசுற வார்த்தைகள் இருக்கும் பொழுது வரமாட்டேன். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் போது யாருக்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு செய்வதற்கு ஆண்டவர் ஆலோசனையை கொடுப்பார். பிலாத்துவை போல ஒரு நாளும் வாழ்ந்துடாதீங்க. நான் அப்பங்க என் பிள்ளை வழி தப்பி போனா அதற்கு முழு பொறுப்பு நான் தான். நான் என்ன செய்யணும்னு தெரியல, நீ அப்பனே தேவலடா அப்படின்றோம். நம்ம அங்க என் பிள்ளை வழி தப்பி போனா அதுக்கு பொறுப்பு நான் தான். நான் பிள்ளைங்க என் அப்பாவுக்கு எது ஒண்ணுன்னா நான் தான் ஓடி காப்பாற்றணும். உறவு மென்ஷனுங்களேன். இந்த அதிகாரம், இந்த அத்தாரிட்டி இருந்தும் நான் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, எனக்கு இதை கற்றுக் கொடு, எனக்கு அதை கற்றுக்க. அப்ப என்னத்துக்கு நீ இந்த பொறுப்புல இருக்கிற? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கக்கூடாது. முதல் காரியம் சொன்னேன், நான் என்ன செய்தேன் என்று தன் பாவங்களை மறைத்துக் கொள்ளாதீங்க, மனஸ்தாபப்பட கற்றுக்கொள்ளுங்கள். 2வது, நான் எனக்கு எல்லா அதிகாரம் இருந்து சரியான டிசிஷன் எடுக்க முடியாத
பிலாத்துவை போல தீர்மானிக்க முடியாத பாவியாய் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நான் தீர்மானிக்கிறவன். ஆமே, நான் எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்குன்னு சொல்லி நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்ன முதல் கேள்வி என்ன? நான் என்ன செய்தேன் என்று தன் பாவங்களை நியாயப்படுத்தாதீங்க. இரண்டாவது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் மேலே இருக்கிற தகுதியை குறைத்து கொள்ளாதீங்க. மூன்றாவது, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு என்ன பதில் ஆண்டவர் கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 16:30. கவனிக்கணும். இங்க பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில கால்களை கட்டி தலைக்கீழாக தொங்க விட்டு இருக்கிறாங்க. அங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தலைக்கீழா தொங்கிக்கிட்டு வேதனைப்படாம கர்த்தரை நோக்கி துதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்கு தெரிந்த சம்பவம், ஏற்கனவே கேட்ட சம்பவம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது 25வது வசனத்தை வாசிக்கலாம். நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு, ஐயோ, கட்டுண்டவர்களே நாங்க ஓடி போனார்கள் என்று எண்ணி, நான் இவர்களை காவல் காக்காம விட்டுட்டனே, இவர்களை பாதுகாக்காம விட்டுட்டனே சொல்லி தன் பட்டயத்தை எடுத்து தன் கழுத்தையும் தன்னை கொலை செய்து கொள்ள எண்ணின பொழுது பவுலும் சீலாவும் தூரத்திலிருந்து சத்தம் இடுகிறார்கள். என்ன சத்தம் இடுறாங்க? நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீ நினைக்கிறபடி நடக்கவில்லை, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்பொழுது தன்னை கொலை செய்து கொள்ள நினைத்த அந்த காவல்காரன் உள்ளே சென்று தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, இதான் இங்க முக்கியம், விழுந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இங்க ஒரு மனுஷன் தன் ஜீவன் காக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் பவுலும் சீலாவும் அமைதலாக இருந்திருந்தா அவனுடைய ஜீவன் என்ன இருக்கும்? பறிப்போய் இருக்கும். ஆண்டவர் எத்தனையோ தடவை எத்தனையோ தரம் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ நேரங்களில் உங்கள் மரணம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நேரங்களில் உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எய்த ஆயுதங்கள் உங்க வழியில வந்து நிலை தடுமாறி சென்றிருக்கிறது. இந்த ஒரு மனிதன் என் ஜீவன் காப்பாற்றப்பட்டதற்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். நமக்கு ஆண்டவர் எத்தனையோ நேரங்களில் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் மாத்திரையை போட்டியே, எத்தனையோ நேரங்களில் மருந்து கொண்டு போனியே, எத்தனையோ நேரங்களில் கைரத்திக்கிட்டு போனியே, எத்தனையோ நேரங்களில் செத்து போகணும்னு வகை பார்த்தாயே. ஆண்டவர் தப்பித்து உன்னை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நான் என்ன செய்யணும்ன்ற கேள்வியை கேட்கலையே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த பாவி எப்படிப்பட்டவன் தெரியுமா? எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கல்ல, நான் என்ன செய்யணும்னு, ரட்சிக்கப்படுது நான் என்ன செய்யணும்னு வாஞ்சியோடு கேட்ட பாவிவன். ஆமென். எனக்கு நிறைய நேரங்களில் நமக்கு அடுத்து என்ன செய்யணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. எனக்குள்ள என்ன இருக்கிறது? கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து நான் வாழ்றது அவருடைய கிருபை தானே, நான் ஜீவிக்கிறது அவருடைய கிருபை தானே. சாம்பலா இருந்த என்னை சிங்காரமா உட்கார வைத்திருக்கிறாரு. 5க்கும் 10 அலைந்து திரிந்த என்னை ஆயிரங்களில் சிறந்திருக்க பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு சுற்றி திரிந்த என்ன எல்லா நேரமும் பரிபூர்ண உணவை உட்கொள்ளுகிற ஒரு நிறைவுள்ள மனுஷனை மாற்றி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை நம்ம கேட்கிறதே
கிடையாது. கூரை வீட்டில் உட்கார்ந்த உன்னை கோபுரத்தில் கொண்டு வந்து இருக்கிறார். நடந்து போற உன்னை பைக்கிலையும் கார்லையும் ஓட வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அந்த மனுஷன் கேட்டான். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். உடனே நடந்து என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும். அப்படியே 24 வசனம் அப்படியே நம்ம தொடர்ந்து போறோம். அவன் அந்த நாளில் சத்தியத்தை கேட்டு முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, எதை ஆண்டவருக்கு பிரியமாய் செய்யணுமோ அதில் நீங்கள் பிரயாசப்பட கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, என்ன செய்தேன் என்று தன் பாவத்தை நியாயப்படுத்தாத, நான் செய்த தவறை நியாயப்படுத்தாத, தம் பிள்ளைகள் செய்த தவறை நியாயப்படுத்தாத. தம் பிள்ளைகள் செய்யற தவறை அம்மா கண்டிக்கும் போது அப்பா கண்டிக்கும் போது உள்ள பாவம் புள்ள தப்பு செஞ்சுட்டான், எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க. உப்பு தின்னுவன், அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனை அதை மனஸ்தாபப்படும். நான் செய்தது தவறு என்று ஒற்றுக்கொள்ளணும். நியாயப்படுத்தாதீங்க. தெரியாம செஞ்சுட்டேன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. தெரியாம நடந்துச்சுன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. அம்மா உன்னை என்கரேஜ் பண்ணுவாங்க தான், அப்பா என்கரேஜ் பண்ணுவார் தான், மனைவி என்கரேஜ் பண்ணுவார், பிள்ளைகள் நண்பர்கள் என்கரேஜ் பண்ணுவாங்க தான். அது புல் ஸ்டாப் கிடையாது. அது கண்டினியூட்டியா மாறிக்கிட்டே போகும். அன்னைக்கு அவன் மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு வேண்டிய சமயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது, தனக்கு எல்லா அதிகாரமும் செய்யத்தக்க திராணி இருந்தும் நான் என்ன செய்யணும்னு தெரியாம நான் கேட்பேன்னா என்ன போல அடிமுட்டால் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நான் என்ன செய்தேன் என்று உங்கள் பாவங்களை நியாயப்படுத்தாதீங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை நீங்கள் பூட்டி வைக்காதீங்க. உங்களுக்கு கிடைத்த ஜீவனை கொண்டு, உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 3 கேள்வி. முதல், மனஸ்தாபப்பட விரும்பாத பாவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். சரியாய் தீர்மானிக்க முடியாத பாவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. என்னை காப்பாற்றின, எனக்கு உதவி செய்த, என்னை வாழ வைக்கிற, என்னை உயர்த்தி வைத்திருக்கிற, என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைத்து அழகு பார்க்கிற என் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உள்ள பாவியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். இந்த 3 கேள்விகளையும் நீங்கள் வீட்டில் போயிட்டு தியானம் பண்ணுங்க. நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் என்ன கேட்டகரியில் இருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற முடிவு இன்ஸ்டண்ட்டாக மற்றவங்களுக்கு சிலருக்கு காயம் ஏற்பட தான் செய்யும். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு நீதியும் நேர்த்தியுமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 கேள்விகளையும் நீங்கள் வீட்டில் போயிட்டு யோசித்து உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீ தந்திருக்கிற இந்த நல்ல நாளில் உம்முடைய ஜனங்களிடத்துல நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஜனமாகிய எருசலேம் இன்னும் தங்கள் வழியை விட்டு திரும்பாமல் இன்னும் மோசம் போகிறது என்ன, அவர்கள் மனஸ்தாபப்பட விரும்பாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி, அப்பா, மனஸ்தாபப்பட விரும்பாத பாவியாகிய இந்த ஜனங்கள் நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்காதபடிக்கு ஆண்டவர் நீர் விரும்புகிறீரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் சூழ்நிலை எங்கள் வாழ்வில் வராதபடி நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த தப்பிதங்கள், நாங்கள் செய்த ஆண்டவரே அநியாயமான அக்கிரமான காரியங்களை நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதற்கு இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனஸ்தாபப்பட விரும்புகிற மனிதனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நீர் உருவாக்கும்படி செபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, அப்பா, ஆண்டவரே, எல்லா தகுதிகளும், எல்லா ஆண்டவரே அதிகாரங்களும் இருந்தும், எல்லா பலனும் இருந்தும் செய்யத்தக்க ஆண்டவரே அப்பா, எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவர் தகுதியும் இருந்தும் அதை செய்ய முடியாமல் போன பிளாத்துவை போல நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்துவிட, பரிபூர்ணமாய் நிறைவேற்றிவிட கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, சிறைச்சாலையில் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் பயந்து நடுங்கும் பொழுது தன்னை ஆண்டவர் மாய்த்து கொள்ள நினைத்தவனுக்கு ஆண்டவர் ஜீவனை
காப்பாற்றி கொடுத்த மனிதரிடத்துல நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட ஆண்டவரே, வாஞ்சையுள்ள இருதயம் நிறைந்த அந்த காவற்காரனை போல எங்களை மாற்றும்படியாய் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. இந்த 3 கேள்விகளையும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து அதன்படி நாங்கள் செயல்பட கடவுள் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஆண்டவரே, ஆரம்பம் முதல்ல இந்த நேரம் வரையிலும் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே அப்பா, மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவரே, தங்களை சீர்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற உம்முடைய அடியார்களை ஆண்டவரே, நான் ஊழியக்காரர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேல ஆசீர்வாதமும் பரிபூரணமான நன்மையும் ஜீவனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொய் குற்றங்களை சாட்டுகிற எல்லா மனிதர்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம், எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்களுக்குள்ளாய், என் மனைவி புருஷனுக்குள்ளாய் ஒரு மாற்றம் வரும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் உடைய கரம் இருந்து நடத்திட்டோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரை தாண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் இந்த நாளில் வந்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களில் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். சேர்ந்து செல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. ஒருவேளை பேப்பரில் எழுதுகிற ஆட்கள் நாளிலேருந்து நோட் எடுத்து வந்து எழுதிக்கோங்க. ஆமேன். 3 கேள்விகளை உங்கள் வாழ்க்கையில் கேட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு முதல்லேருந்து வெள்ளி, நாளை தினத்தில் அருமையான அன்பு சகோதரன் கேரட் துறை வசனத்தை பகிர்ந்து கொள்வாங்க. நாளைக்கு இந்த கூட்டம் இல்லாமல் எல்லாரையும் கூட்டு வந்துருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்ல கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பேசியிருக்கிறாருன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். மாறிடணும். ராமேன். இக்காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்காக வாழணும். ராமேன். காட் பிளஸ் யூ.